Hi friends, welcome to Gama Gama Samail. இது வரைக்கும் மூங்கில் பிரியாணி, மந்தி பிரியாணி இதுதான் சாப்பிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கூட குறையாம வேற லெவலான சேமியா பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். पैकेट சேமியா, 100 ml எண்ணெய், பட்டை ஏலக்காய் லவங்கம், 2 வெங்காயம், 4 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/4 கிலோ கேரட் பீன்ஸ், கொத்தமல்லி புதினா, 4 பச்சை மிளகாய். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் சூடான உடனே எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை ஏலக்காய் லவங்கம் இது போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், ஆனா கருகக்கூடாதுங்க. இப்போ பாருங்க கண்ணாடி பதம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இந்த மாதிரி வந்த உடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பீனிஸும் போட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சரியான அளவு. இது வேகணும். ஒரே விசில் வந்தாலே போதுங்க. இது இருக்கட்டும். வாங்க சேமியாவை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்தாச்சு. ஒரு விசில் வந்தாச்சு. வாங்க குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். குருமா மனமே சூப்பரா இருக்குதுங்க. கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த சேமியாவை குருமால போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா போட்டாச்சு. சேமியாவும் குருமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில் எடுத்துட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரி உதிரியா நம்ம சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், நம்ம மனமும் சுவையும் நிறைந்த சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சுவையான சேமியா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம கம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.